வணக்கம். நம்ம யோக பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி இந்த யோக பயிற்சியில மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி பண்றோம். இது 2னால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். சுவாச பயிற்சி, சுவாசம் தான் நமக்கு எல்லாமே. அப்போ இந்த சுவாச பயிற்சி பண்றதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது? சுவாசத்தை முழுமையா நம்ம எடுத்து சுவாசத்தை விடும்போது நமக்குடைய எனர்ஜி ஃபுல்லா நமக்கு கிடைக்குது. நம்ம நார்மலா சுவாசிக்கிறது மேலோட்டமா தான் சுவாசிப்போம். நம்ம சுவாசம் பார்த்தீங்கன்னா மேலோட்டமா தான் போயிட்டு இருக்கும். சுவாச பயிற்சியில நம்ம உள்ள ஃபுல்லா அடிவயிறு வரையும் காற்று எடுத்து ஃபுல்லா சுவாசிப்போம். இந்த சுவாச பயிற்சி பண்ண நம்ம உடலுடைய உறுப்புகள் எல்லாம் நல்லபடியா இயங்குவதற்கு உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கூட எண்ணங்கள், நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம வேலை செய்யறோம், நம்ம வீட்டுல இருக்கிறோம், எங்க இருந்தாலுமே நம்மளுடைய எண்ணங்கள் போய்கிட்டு இருக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய எண்ணங்கள் நம்மளை தாக்கிட்டு தான் இருக்கும். அது காற்று வழியா தான் எண்ணங்கள் வெளிப்படுறது, வெளியே போகிறது, மறுபடியும் உள்ள வர்றது எல்லாமே நம்ம காற்று வழியா தான் எண்ணங்கள் வெளியே போகும். அப்போ நம்ம சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணி சுவாச பயிற்சி பண்ணும்போது மற்றவங்களுடைய எண்ணங்கள், தீய எண்ணங்கள் நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கும், நம்ம எண்ணங்கள் தெளிவா இருக்கிறதுக்கும், நம்ம எண்ணங்கள்ல கெட்ட எண்ணங்கள் வராம நல்ல எண்ணங்கள் மற்றவங்களுக்கு உதவி உள்ள எண்ணங்களா நமக்கு இருக்கிறதுக்கும் இந்த சுவாச பயிற்சி ரொம்ப உதவியா இருக்கும். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். சுவாசத்தினால இவ்வளவுதான் பலன்களா அப்படின்னா இல்லை. அது நம்ம சொல்ல சொல்ல நம்ம பயிற்சி முடியுது வரைக்கும் இதோட பலன்கள் பத்தி கொஞ்சமா விரிவா சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து உடற்பயிற்சி. உடற்பயிற்சி நான் பண்றதுனால என்ன பலன்கள் கிடைக்கும்? நம்ம கை பயிற்சி பண்ணும்போது கையில் உள்ள விரல்கள், ஜாயின்ட்ஸ், அந்த மூட்டு பகுதியில் உள்ள எலும்புகள், ஜவ்வு எல்லாமே நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். நம்ம கை எந்த வேலை செஞ்சாலுமே ஒரு உற்சாகமா களைப்பு இல்லாம செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு கைகளுக்கும் கால்களுக்கும் கூட பயிற்சி ரொம்ப உதவியா இருக்கும். இந்த பயிற்சிகள் பண்ணி கைகால்களுக்கு பயிற்சி பண்றோம், சுவாச பயிற்சி பண்றோம். இது ரெண்டுக்குமே நமக்கு உறுதுணையா இருக்கக்கூடியது நம்ம உணவு. உணவு எந்த அளவுக்கு சத்துள்ள உணவா, காய்கறி உணவா எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும். அந்த பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி உணவு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பயிற்சி பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு உணவா சொல்லலாம். அதுலபடி நீங்க உணவு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி டயட் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க உடம்புல உள்ள எல்லா நோய்களும் குறையும், உடல் பருமனா இருக்கிறவங்க குறைவாங்க, மனம் நிம்மதியா இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் தீர்வுக்கு நம்ம இந்த யோக பயிற்சி ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ உடல் பருமன் குறையிறதுக்கு அதுக்குள்ள பயிற்சி நம்ம போக போக யோக பயிற்சியிலும் மூச்சு பயிற்சியிலும் சேர்ந்து பண்ணிட்டே போகலாம். இப்போ நம்ம பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உடம்பு புதுசா ஒரு வேலையில இறங்குறோம், புதுசா ஒரு தொழில இறங்குறோம். எது பண்ணாலும் அங்க சுத்தமா இருக்கணும் இல்லையா? எல்லாமே எம்டியா இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய இடத்துல போய் ஏதாவது செய்யும்போது எம்டியா இருந்தால் தான் நம்ம புதுசாக ஆரம்பித்து செய்யும்போது அந்த செய்யக்கூடிய வேலை நல்ல வெற்றிகரமாகவும் மன சந்தோஷமாக உள்ளதாகவும் அமையும். அப்போது நம்ம உடம்பையும் சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ உடம்பை சுத்தமாக வைக்கிறதுக்கு நம்ம முதல்ல 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வேதி குடிக்கிற பழக்கம் நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்தது. இப்போ நம்மள்கிட்ட பெரும்பாலானவர்கிட்ட அந்த பழக்கம் இல்லை. அப்போது நம்ம வயிறை சுத்தம் பண்ணணும். வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கு நிறைய மாத்திரைகள், மருந்துகள் இருந்தாலும் நம்ம எளிமையாக ஒரு முறையை சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. 4 நெல்லிக்காய், நம்ம மர நெல்லிக்காய்ன்னு சொல்லக்கூடிய காட்டு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், 4 நெல்லிக்காய் எடுத்துக்கிறோம். அதை கொட்டையை மாற்றிட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பிஞ்சு இந்த அளவுக்கு போதும், ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிறோம். இஞ்சியும் அதோட சேர்த்துட்டு 2-3 புதினா தலை அதோட சேர்த்துக்கிறோம். மிக்சியில் விட்டு அரைக்கிறோம். கொஞ்சம் தண்ணியை இளம் சூடாக வச்சுட்டு அந்த சூடு தண்ணியை ஊற்றி அரைங்க. இது ஒரு ஆளுக்கு தேவையானது 4 நெல்லிக்காய், கொஞ்சம் இஞ்சி, புதினா இலைகள், தேவையான அளவு உப்பு. கல்லுப்பு சேர்க்கறது நல்லது. உங்கள்கிட்ட இருக்கிற உப்பை சேர்த்துக்கோங்க. அரைச்சி வடிகட்டி அதை ஒரு கிளாஸில் ஜூஸ், ஒரு கிளாஸ் அளவுக்கு இதை தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன், சிறிது ஒரு 4-5
ட்ராப் லெமன் அதில் சார் பட்டுச்சுன்னா போதும். அது ஒரு டேஸ்ட்டுக்காக. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டீ எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபுல்லாக நம்ம குடிக்கிறோம். அதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் சூடாக. அந்த சூடு தண்ணியை நம்ம இது குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தாகம் எடுத்துச்சுன்னா சுடு தண்ணி இடைக்கிடைக்கு குடிச்சிட்டே இருந்தோம்னா நம்ம வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆகி ஃபுல்லாக கழிவுகள் எல்லாமே வெளியே வந்துடும். இது ஒரு நாள் 2 நாள் கூட பண்ணலாம். 2-3 நாள் தொடர்ந்து பண்ணாலும் நல்லது தான். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வயிறு காலையில் எந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றில் தான் இது பண்ணணும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் நம்ம வயிறை சுத்தம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துடலாம். மறுநாள்லேருந்து நம்ம யோகா பயிற்சிகளை தொடங்கலாம். யோகா பயிற்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வயிறு சுத்தம் பண்ணிக்கோங்க. என்னால் இது முடியாது அப்படிங்கிறவங்க ஆயுர்வேத சித்தா டேப்லெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் பண்ணிவிட்டு யோகா பயிற்சி பண்ணுங்கள். நாளைக்கு முதல் நாள் யோகா பயிற்சி தொடங்கலாம். நன்றி.